கம் கணபதியாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. நம்ம எல்லோருக்குமே தேவையான ஒரு அற்புதமான பதிவு. இந்த எளிய பரிகாரத்தை நம்ம செய்கிறதால பண பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம், கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம். அதாவது நம்மளுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை தீர்வதற்கான அற்புதமான ஆன்மீக பரிகாரம் தான் இது. காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செய்து வந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறதால நம்ம பண பிரச்சனை தீரும், கஷ்டங்கள் நீங்கும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். உப்பு அப்படிங்கிறது கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்த பொருள். உப்பை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் பார்க்குறோம். ஆனால் ஆன்மீக பெரியவங்க உப்பை ஜலத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்வர்ணம், ஜலத்தில் கிடைக்கக்கூடிய மாணிக்கம், ஜலத்தில் கிடைக்கக்கூடிய வைரம் அப்படின்னு அதையே போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. ஏன்னா உப்புக்கு அவ்வளவு நல்ல தன்மை இருக்குது. உப்பை நம்ம எந்த முறையில் பயன்படுத்துகிறோமோ அந்த முறையில் நமக்கு நல்ல ஒரு வழிகளை காட்டுங்க. அதாவது நம்மை சுற்றி நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம என்ன கேட்டாலும் அதை செய்யக்கூடியது உப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உப்பை வச்சு பரிகாரம் செய்து நம்ம ஆன்மீக பெரியவங்க, நம்ம முன்னோர்கள் நிறைய பலன் பெற்றிருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க காலகாலமாக செஞ்சுட்டு வந்திருந்த அற்புதமான ஆன்மீக பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நம் செய்த பாவத்தாலும் நம்மளுடைய கர்மாவாலையும் தான் நமக்கு ஏற்படும். கடன் வாங்குறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியமான ஒன்று. அதாவது எல்லாருமே கடன் அப்படிங்கிறது வாங்கி தான் தீரணும். அவரவர் தகுதிக்கு தகுந்த ஒரு கடன். அதாவது பெரும் பணக்காரர் அவருக்கு தகுந்த கடனை வாங்கியிருப்பார். நம்மளை மாதிரி நடுத்தரவாதிகள் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு கடனை வாங்கியிருப்போம். அப்போ இந்த கடன் வாங்குறதை விட இந்த கடனை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு ஏதாவது ஒரு செலவு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டோம், இந்த பணத்திலிருந்து நம்ம இந்த கடனை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். நம்ம வீட்டுக்கு அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ரெடியாக ஒரு செலவு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருந்துச்சா நம்ம எப்படி கடனை திருப்பி கொடுக்க முடியும்? அப்போ இந்த வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவும் எல்லாம் எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதற்கும், கஷ்டங்கள் தீர்வதற்கும், வெளியில் நம்ம யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்போம், அந்த பணத்தை திருப்பி நம்ம வாங்குறதுக்குள்ளே பெரும்பாடாக போயிடும். அவசர தேவைக்காக வாங்கியிருப்பாங்க, நம்ம கேட்குறப்ப அவங்க கொடுக்கலான்னு நினச்சாலும் அவங்களுடைய சூழ்நிலை நமக்கு கொடுக்க விடாது. இந்த மாதிரி பிரச்சனைனாலையும் நம்ம கடன் பிரச்சனையில் மாட்டிக்குவோம். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா உப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரம் தான் ஒரு சிறந்த வழிங்க. இதற்கு நமக்கு தேவையானது கல் உப்பு. கல் உப்பை வச்சு தான் நம்ம செய்யணும். தூள் உப்பு வச்சு நம்ம செய்யக்கூடாது. கல் உப்பில் மட்டும்தாங்க நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். கல் உப்பை நம்ம ரொம்ப அதிகமாகவும் எடுக்க வேண்டாம், குறைந்த அளவு எடுத்தால் போதும். 1 யூஸ் டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டம்ளரில் சிறிதளவு கல் உப்பு எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே குறைவான அளவில் இருந்தாலும் போதும். இந்த கல் உப்பு கூட நம்ம கையில் எடுக்கிறப்போ வர்ற மிளகு, அதாவது ஒரு கையை விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 10 மிளகு 15 மிளகு அந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த மிளகையும் இந்த கல் உப்பு மேலே போட்டுருங்க. அதன் பின்பு ஒரு 5-6 கிராம்பு எடுத்து இந்த கல் உப்பில் போட்டுருங்க. இந்த 3 பொருளையும் சேர்த்து வச்சுட்டு மனதார நினைங்க. மனதார நினைத்து, அதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை நினைங்க, கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை நினைங்க. உங்களுடைய எந்த பிரச்சனை தீரணுமோ அந்த பிரச்சனையை நினச்சிட்டு நம்ம வீட்டோட வரவேற்பறையில் ஒரு மேஷை அந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு இதை எத்தனை நாளைக்கு வச்சுருக்கணும் அப்படின்னா 3 நாள் 5 நாளைக்கு நம்ம வச்சுருக்கலாம். வைத்துட்டு 5ஆவது நாள் கால்படாத இடத்துல போடணும் அல்லது ஓடும் நீரில் போடணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அம்மன் கோவில்கள் எல்லாம் நம்ம உப்பு பலிபீடத்துக்கிட்ட கொட்டுறதை பார்த்துருப்போம், மிளகு பலிபீடத்துக்கிட்ட கொட்டி இருக்கிறத பார்த்துருப்போம். அதாவது என்னுடைய கஷ்டம் நீங்கணும், என்னுடைய பிரச்சனை நீங்கணும் சொல்லி ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல் பண்ணி அந்த கஷ்டம் பிரச்சனைகள் தீர்ந்த ஒருபாடு உப்பும் மிளகும் கொண்டு வந்து கொட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த உப்பும் மிளகும் கிராம்பும் 3 பொருளும் சேர்ந்து வைத்து நம்ம இறை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம இந்த எளிய ஆன்மீக பரிகாரத்தை செய்கிறப்ப நம் கடன் பிரச்சனை முழுவதுமாக தீருங்க. நம்ம எந்த பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் முழு மனதாக நம்பிக்கையோடு செய்கிறப்ப தான் அதற்கான 100% பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்கிற எந்த பரிகாரமும் நமக்கு பலன் அளிக்காதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.